அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆஹ் மரணத்திற்கு பிறகு சடங்குகள். இதுல ரெண்டு கேள்வி வருது. நம்மளுடைய ப்ரோக்ராம் இன்னைக்கு 1227 மரணத்துக்கு பிந்தைய சடங்குகள் அப்படின்ற பட்சத்துல செத்து போன உடனே செய்யற சடங்குகளா, செத்த பிறகு செர்மனி பண்றோம் இல்லையா நம்ம, ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு கல்ச்சர்ல ஒவ்வொரு இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சடங்குகளா அப்படின்ற கேள்வி வந்திருக்கும், எல்லாருக்குமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சடங்கு முறைகள்லாம் செத்துட்ட பிறகு செய்யற சடங்கு முறைகள்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு கண்ட்ரியில ஒவ்வொரு கல்ச்சர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்குது. நிறைய வித்தியாசமா இருக்குது. பார்த்தோம்னா நிறைய எல்லாம் வேர்ல்டு வைட் பார்த்தோம்னா ரெக்கார்டு ஒரு இடத்துல நான் பார்த்தேன். அந்த செத்து பணத்தோட கறி எடுத்து சாப்பிடுவாங்க, அப்பதான் சரிக்கும். அந்த அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட பார்த்தேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல எனக்கு. அது நம்ம ஆராய்ச்சி பண்ண அது முழுமையான தகவல் ஆத்தன்டிகேட் தெரியாத, அதனுடைய நம்பிக்கை தன்மை தெரியாத, அதை பேசக்கூடாதுன்றதுக்காக யோசித்தேன். அந்த மாதிரி நிறைய தகவல்களும் இருக்குது. ஆஹ் நான் இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம். இந்த மலையில பெட்டி பெட்டியா கண்ணாடி பெட்டியா தங்கி ஒரு ரூம் எல்லாம் போட்டு தங்குற மாதிரி ஒரு ரிசார்ட் எல்லாம் இருக்குது மலையில பாத்தீங்கன்னா. அப்படியே கண்ணாடி பெட்டி மாதிரி இருக்கும், பின்னாடி வழி இருக்கு, அதுல போயிட்டு தங்குவாங்க. ஒரு கண்ட்ரில இறந்தவங்கள பாக்ஸ்ல போட்டு அங்க தொங்க விடுறாங்க. அது மாதிரி அது பார்த்தேன் நான். வித்தியாசமான ஒரு நிகழ்வுகள்லாம் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம பேச போறது அதெல்லாம் பிறகு பேசிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு பேச போறது என்னன்னா, நம் பெரும்பாலும் சில சடங்குகள் நமக்கு பல பெண்களை கொடுமைப்படுத்துற மாதிரி சில சடங்குகள் இருக்கு. அதெல்லாம் தான் பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அது ஒரு ஆண் இறந்துட்டா அந்த பெண்ணோட நிலை அந்த 10 நாள் கழிச்சு 11 நாள் கழிச்சு 16வது நாள் அவங்க பண்ற சடங்குகள் நம்ம நம்ம தமிழ் மரபுல நிறைய ஒரு இது இருக்கு. பல விஷயங்கள் அது ஏத்துக்க முடியாத இருக்குது. அவங்களோட மனநிலை ரொம்ப கொடுமையா இருக்கு அவங்க பண்ற. ஆனா இதுல முக்கியமான செய்தி என்னன்னா, இத்தனை சடங்குகளும் பெண்களுக்கு பண்ணுவது பெண்களே தான், ஆண்கள் இல்லை. அது அது இன்னும் கொடுமையா இருக்கு. அந்த மாதிரி சடங்குகளை பத்தி பேசுவோம் அப்படின்றது தான். ஏன்னா அதுதானே ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்றதுக்காக தான். மற்ற விஷயங்களும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய. கொஞ்சம் மீட் பண்ணிடுங்க. யாரோட யார் இந்த ரதா இல்லான்னு யார் சார் அது? ஓகே, ரைட். ஸோ அப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் பத்தி பேசலாம் முதல்ல. பிறகு மற்ற கண்ட்ரிலயும் மற்ற விஷயங்கள என்ன நடக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். நாராயண் சார் பேசுவார் அதுக்கு. ச- சார், எனக்கு ரொம்ப இது மன வலி தந்தது சமீபத்தில் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அந்த இறந்தவருடைய மனைவியை என்ன பண்ணா, இரவு நேரத்தில் அஹ், அவங்களுக்கு பூவை வச்சு விட்டு, வளையல் போட்டு விட்டு, புடவையை கட்டி விட்டுட்டு வைக்கிறாங்க. முதல்ல முதல்ல அவங்க அந்த இறந்து 10 12 நாளுக்கு வரைக்கும் அவங்க பூ வைக்கிறது இல்ல. இறந்ததுக்கப்புறம் அது மேலே போகுது. ஆனால் அன்னைக்கு பூவையும் வச்சு வளையல் போட்டு விட்டு என்ன பண்ணுறாங்க. இது எனக்கு தற்செயலாக பார்க்க நேர்ந்தது. இது பண்ணுறாங்கங்க தெரியும். நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனத்தை உறுத்துச்சு அது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஏதோ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த டயத்தில் பெண்கள் தான் அதை செய்கிறாங்க. தற்செயலாக ஆக்சுவலாக இப்போ ஆண்கள் அனுமதி கிடையாது அதுக்கு. ஆண்கள் அனுமதி மட்டும் கிடையாது, அந்த சுமங்கலி கூட அனுமதி கிடையாது அதுக்கு. அவங்க போய் அவங்களுடைய பூவை எடுத்துட்டு ஆம், அதுக்கப்புறம் வளையலை எடுத்து உடைச்சு தாலியை எடுத்து, இது எனக்கு என்னமோ அதாவது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்த கணவன் இறந்துட்டார். இறந்து ஆல்ரெடி அந்த பெண்மணி துயரத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி பண்றது சரியா? எனக்கு என்னமோ இது மிக, அதாவது வன்முறையின் உச்சம் மாதிரி தோணுச்சு எனக்கு அது.
என்னால் அதை வந்து தாங்கிக்க முடியல. அடுத்த 2 நாள் கழிச்சு கூட ஸ்டீவன் சார்கிட்ட பேசினேன். இது மாதிரி நடந்து சார், எனக்கு இப்போ மனசே இல்லை, ஏன் இது மாதிரி பண்ணுறாங்க, என்ன பழக்கம் இது அப்படின்னு புரியல எனக்கு. அப்படின்னா நம்ம ஒரு நாள் பேசுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அது அன்னைக்கு கூட நான் சில அந்த பார்க்கும்போது சில பேர்கிட்ட சொன்னேன் நான், ஓ இது மாதிரிலாம் பண்ணாதீங்க நம்ம விஷயத்துலலாம், இப்போ போனால் டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு இது வந்து ரொம்ப மனவலியை தந்தது. அதனால இது மற்றவர்கள் கருத்தையும் நான் நான் தான் இப்படி தப்பா நினைச்சிட்டு இருக்கேனா, இல்லை, ஏன்னா இதை வந்து அவங்க விரும்பி ஏத்துக்கிறாங்க. அந்த பெண்களும் அந்த குடும்பமும் இந்த சடங்குகளை வந்து, மற்ற சடங்குகள்லாம் விட்டுருங்க, மத சடங்குகள் அதெல்லாம் கூட அது அது அவங்கவுங்களுடைய விருப்பம். அது அது அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது. அது என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அது வேற. பட் இது வந்து என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியலை. இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து தேவையா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதை வந்து நம்ம ஃபோரத்தில் பேசி மக்கள் என்ன அதை கருதுறாங்க அப்படின்னு நினைச்சேன். நான் இங்க உண்மையாவே நினைச்சது என்னன்னா, இதை விட ஒரு பெண் மேல ஒரு வன்முறையை வந்து ஏவ முடியாதுன்னு எனக்கு தோணுது. அப்படிதான் நான் கருதுறேன். நான் இதை வந்து இதை எவ்வளவோ ஒழிச்சிட்டு இருக்காங்க, இதை வந்து ஒழிக்கணும்னு தோணுது எனக்கு. இது மக்களுடைய கருத்தை வந்து நான், இது என்னுடைய பதிவை சொல்லிட்டேன் நான். மற்றவருடைய கருத்தை வந்து அறிய விரும்புகிறேன் நான். அடுத்தது வந்து பிரசன்னா சொல்ல ஏதாச்சும் பேசு. ஏன்னா அந்த அம்மா வந்து இந்த சூழ்நிலையை கடந்து வந்தவங்க. அதனால பிரசன்னா நீங்க விரும்பினா பேசலாம். மைக் ஆன் பண்ணும். மைக் ஆன் பண்ண இன்வைட் பண்ணுங்க. வணக்கம். நாராயணமூர்த்தி சார் சொன்னதுல கொஞ்சம் கூட செகண்ட் ஒப்பீனியனே இருக்க முடியாது. ஆஹ் நான் வந்து கம்யூனிட்டி சொல்றேன், தப்பா நினைக்க வேண்டாம். நான் பிராமின் கம்யூனிட்டி, 100% அரேஞ்ச்டு மேரேஜ். நான் ஆல்ரெடி சொன்னேன் என்னோட லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக நான் சொன்னேன். 2016 எங்க ஹஸ்பண்ட் தவறி போனாரு. ஆஹ் எனக்கு இன்ஃபர்மேஷன் தான் வந்தது. சம் பர்சனல் ரீசன்ஸ் நாங்க போகல, இன்ஃபர்மேஷன் தான் வந்தது. அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சடங்கெல்லாம் செய்யணும், ஒரு சில இதெல்லாம் இருக்கு. கரெக்டா அப்பதான் ஏப்ரல் மாசம் எங்க அம்மா இறந்தாங்க, ஜூலைல எங்க ஹஸ்பண்ட் இறந்தாங்க. ஸோ சொல்றதுக்கு அம்மா சப்போர்ட் கூட எனக்கு கிடையாது அப்போ. ஸோ அடுத்தவங்க சொல்றதை தான் நான் கேட்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துல இருக்கும் பொழுது, நான் எங்க அப்பா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன், எந்த சடங்கும் எனக்கு செய்யக்கூடாது, யாரும் வரக்கூடாது. அவர் இல்ல, போயிட்டாரு, அவ்வளவுதான். அது பர்சனல் ப்ராப்ளம் நிறைய போச்சு. எனக்கு யாராவது ஏதாவது செய்யணும்னா அந்த உறவே வேண்டான்னு அன்னைக்கு டோட்டலா எல்லா உறவுல இருந்தும் வெளியில வந்தேன். இப்ப நேத்தி கூட சார் சொன்னாங்க நான் தனியா இருக்கேன்னு, அதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஸோ இப்ப வரைக்கும் நான் வந்து கண்ணாடி வளையல் போடுவேன், மருதாணி வைப்பேன், வெத்தலைப்பாக்கு போடுவேன். இதெல்லாம் ஆக்சுவலா செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு முறை இருக்கு. இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. கணவனை இழந்த பெண் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் வந்து நெத்தியில திருநீர் குங்குமம் வைப்பேன். இப்பயும் நெத்தியில திருநீர் குங்குமம் வைப்பேன். ஏன்னா அது எல்லாம் நான் பிறந்ததுல இருந்து செய்யற விஷயங்கள். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு வந்தது அப்படின்றது ரெண்டே ரெண்டு விஷயம்தான். ஒண்ணு கழுத்துல போட்ட தாலி, இன்னொன்னு இந்த உச்சி வகுட்டுல வைக்கிற குங்குமம். சோ அந்த ரெண்டை மட்டும் நானே அதை பண்ண மாட்டேன். எனக்கு அது தெரியும், அது எனக்கு லேட்டரா வந்தது. அதை நான் ஓகே ஃபைன், ஐ எம் ரெடி டு லீவ், பட் அதுக்காக நான் எந்த சடங்குக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி, சும்மா நான் எப்படி ஒரு செயினை கழட்டுவேனோ அந்த மாதிரி தான் கழட்டினேன். அவ்வளவுதான் பண்ணினேன், வேற எதுவுமே பண்ணல. ஆனா என் பையன் வந்து இப்ப வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு அந்த வருஷம் திதி கொடுக்க, அதை நான் ஸ்டாப் பண்ணல. ஏன்னா அது வந்து நமக்கு ஒரு ட்ரெடிஷனா சொல்லி கொடுத்துருக்காங்க. நாளைக்கு அவன் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு செல்ஃபிஷ்னஸும் கூட அதுல இருக்கு. பட் அவன் திதி கொடுக்கறதுனால யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வரப்போறது இல்லை. அதனால நான் அதை ஸ்டாப் பண்ணல. அதை அவன் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான். ஆனா நான் எந்த ஒரு சடங்குக்குள்ளயும் போகல. இப்பவும் நான் எங்கேயாவது போறேன், என் கூட ஒரு 4 பேர் இருக்காங்க, ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தெரியும் நான் வந்து சிங்கிள்ன்றது. நான் அதை எங்கேயுமே நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் சொல்றதுக்கு அவாய்ட் பண்ணுவேன். அது எனக்கு அடுத்தவங்களுக்கு அது தேவையில்லை, சொல்லக்கூடாதுன்றது கிடையாது. அதை கேட்டு அவங்க ஒரு சிம்பத்தியா என்னை பார்க்க கூடாது, அவங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம்.
இப்ப நான் உங்களை ஏதோ ஒரு ரீசனுக்காக பாக்குறேன்னா அதை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். யாரோட பர்சனலையும் நான் கேட்க மாட்டேன், என்னோடதையும் நான் சொல்ல மாட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் வந்து இப்ப வரைக்கும் இது எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி எங்க அப்பா இறந்தப்போ எனக்கு வேற யார் சப்போர்ட்டும் இல்லாம இருந்தது. அதுவும் 2021 இப்போ ரீசெண்டா கோவிட் டயத்துல அப்பா இறந்து போனாங்க. அப்போ வந்து அவர் இறக்கறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாரு, என் பையன், எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், ஆனா அண்ணன் எதுவும் செய்யக்கூடாது, கொஞ்சம் ஃபேமிலியில ட்ரபிள் கொடுத்ததுனால என் பேரன் தான் லாஸ்ட் ரைட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ இவன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் அப்படின்றதுனால இதுவும் எங்களுதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாத்துலயுமே வீட்டு வாசலை தாண்டி லேடிஸ் போக மாட்டாங்க. வாசல் வரைக்கும் தான் பாடி போச்சுன்னா அவங்களுக்கு லிமிட். தெருமுனை வரைக்கும் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க, வாசல் வரைக்கும் தான் அவங்களுக்கு அலௌடு. ஆனா நான் பரியல் கிரவுண்டுக்கு போய் என் பையன் எங்க அப்பா மேல அந்த கற்பூரம் கொளுத்தி வைக்கிற வரைக்கும் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப நான் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க வீட்டுல ஒரு கண்டலன்ஸ்னா நான் கூட போய் அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும், பரியல் கிரவுண்டு உள்ள வரைக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு 5 தடவை நான் போயிருக்கேன். இது எதுக்கு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பாவுக்கு போகும்போது எனக்கு ஒரு வாரம் 10 நாள், நான் சார் கிட்ட பேசும்பொழுது கூட நான் ஒரு தடவை சொன்னேன் இதையும், எனக்கு அப்படியே கேஸ் பத்த வச்சா அந்த அடுப்புல ஃப்ளேம் வரும்ல, அது பார்க்கும்போது எனக்கு ஒரு 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 ஷிவரிங் வரும் எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போனதில்லை, நான் பார்த்ததில்லை. அப்ப நான் ரியலைஸ் பண்ணேன், எனக்கே இப்படி இருக்குன்னா என் பையன் 5 வருஷம் முன்னாடி அவன் இன்னும் குட்டியா இருந்திருப்பான், அவன் சொல்ல கூட முடியாம கஷ்டப்பட்டிருப்பான்ல அப்படின்றத நான் ஃபீல் பண்ணி இப்ப வரைக்கும் யாராவது எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவங்க சப்போர்ட் இல்லாம இருக்காங்கன்னா, நிறைய பேர் இருக்காங்கன்னா நான் போய் நிக்கணும் அப்படி கிடையாது. ஆள் இல்லை அப்படின்னா என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் அந்த பாடி பேர்ன் ஆகுற உள்ள போற வரைக்கும் நான் இருந்துட்டு தான் வருவேன். இதை நான் தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருக்கேன். ஒரு கை தட்டலாம், பிரச்சனை இல்லை. அதாவது முதல்ல வந்து டிசிஷன் மேக்கிங் நீங்க தான் முடிவெடுக்கணும். இந்த முடிவு வந்து நீங்க எடுக்கிற முடிவு தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு லேடி, என் சொந்த ரிலேட்டிவ் தான், அந்த அம்மா வந்து நான் எந்த சடங்கும் செய்ய மாட்டேன், தாலியை கூட கட்ட மாட்டேன்னு சொல்லிச்சு. கொரோனால அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, தாலி கூட கட்ட மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது பக்கத்துல உட்காந்து ஒரு ஆண் மகனா என்ன காரியம் செய்யணுமோ அத்தனையும் அந்த பொண்ணுக்கு அந்த அம்மா அந்த சடங்கெல்லாம் செஞ்சது. கூட இருந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒரு சிலையா படிச்சு பக்கத்துல நிக்க வச்சுட்டு முழுக்க முழுக்க இந்த அம்மா தான் அது செஞ்சது. ஒரு சிலர்கிட்ட அந்த தைரியம் இருக்கு, மனப்போக்கம் இருக்கு, அதை உடைச்சிட்டு வர்றது. எல்லா பெண்களும் அதை எதுக்கு தான் செய்யறாங்களா, விருப்பத்தோட செய்யறாங்களான்னா இல்ல, எல்லா பெண்களும் விருப்பத்தோட செய்யல. பலர் வந்து இதுல வந்து ஒரு சிலரை தவிர பலருக்கு இதுல விருப்பம் இல்லை, கட்டாயத்தின் பேர்ல தான் செய்யறாங்கன்றது என்னோட பார்வை. மற்றவர்கள் பேசட்டும், ஒருத்தரா பார்த்து பேசலாம். வணக்கம் சார். இதனால என்னோட கூட பிறந்தவங்க கூட என்கிட்ட பேசுறது இல்ல சார். அதெல்லாம் நிறைய வழிகள் உண்டு, ஆனாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. சில விஷயங்கள். வேலம்மாள் மேடம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். பிரசன்னா சொல்லும் போது மனதுக்கு இதமாகவும் இருந்தது, வலியாகவும் இருந்தது. அதாவது என்ன அப்படின்னா, நாங்கள்லாம் வாழறது, நீங்க கூட ஒரு நகர்ப்புறமான இடத்துல வாழ்றீங்க. நான் வாழ்ற இடம் பாத்தீங்கன்னா ஒரு கிராமப்புறம் தான். ஆனா அந்த கிராமப்புறத்திலேயே சில புரட்சிகளை செய்திருக்கிறேன் நான், அப்படிங்கிறத உங்கள்ட்ட நான் இப்ப தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னா, என்னுடைய மாமியார் அவங்க வந்து நான் வர்றதுக்கு முன்னாலே எங்க மாமனார் இறந்துட்டாரு. எங்க கிராமத்துல என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளை தான் கொடுக்கணும், வெள்ளை ஆடை உடுக்கணும். அதுவும் அந்த சடங்குகளை பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி நமக்கு அழுகையே வந்துடும். இந்த பூ வச்சு அந்த மாதிரி சடங்கு எங்க ஊர்ல கிடையாது. ஆனா என்ன பண்ணுவாங்க அன்னைக்குன்னா, இறந்த பிணத்துக்கு கிட்ட கொண்டு வந்து அந்த அம்மாவை உட்கார வச்சு வரக்கூடிய உறவினர் அத்தனை பேரும் வெள்ளை சேலை கொண்டு வந்து அந்த அம்மா மேல மூழ்கடிச்சிருவாங்க. அந்த அம்மா மூச்சு விட முடியாம உள்ள இருப்பாங்க. எனக்கு இதெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்த விடயங்கள். ஏன்னா இதெல்லாம் நான் பார்த்ததில்லை. எங்க ஒரு கொஞ்சம் பெண்கள் சமுதாயங்கிறதுனால எங்க பக்கத்துல இது ரொம்ப கிடையாது, இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இது என்ன அப்படின்னா, அப்புறம் அந்த தாலியை அன்னைக்கே வாங்கிடுவாங்க. சார் சொன்ன மாதிரி
அந்த அதுவும் அந்த மங்கள பெண்கள் வாங்க மாட்டாங்க, எதிர்த்தாப்புல வந்துட மாட்டாங்க, விலகும்பாங்க, பிடிச்சு இழுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு நான் பெருமையா சொல்றேன்னு நினைக்காதீங்க தயவு செய்து. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த பிணத்தை குளிப்பாட்டுறதுல இருந்து பிணத்து கூட நான் ரொம்ப உறவாடுவேன். அவங்களுக்கு குளிப்பாட்டுறது, அவங்களுக்கு எல்லாம் பண்றது, எல்லா வேலையும் பெண்களாக இருந்தால் கட்டாயமாக நான் அதை அது என்னுடைய கல்லூரியிலேயே எல்லா வீட்டுல நடக்கக்கூடியதுல பெண்களாக இருந்தால் நான் போய் செஞ்சிருவேன். அதை எனக்கு அது பயமே கிடையாது. அது மாதிரிதான் எங்க ஊர்ல நான் போகும்போது என் மாமியார் வெள்ளை ஆடையோட என் முன்னால வருவதற்கு புது பொண்ணு புது மாப்பிள்ளையும் போயிருக்கிறோம். எங்களை ஆசி கொடுக்கறது கூட அவங்க தயங்கி நிக்கிறாங்க. நான் முதல்ல போய் அவங்க காலில் தான் விழுந்து அம்மான்னு தான் அவங்களை அழைப்பேன், விழுந்தேன். என்ன அப்படின்னா அப்புறம் நான் முதல் செய்த புரட்சி என்னன்னா எங்க மாமியார சட்டை போட வச்சேன். சட்டை போட வச்சு அவங்க வெள்ளை ஆடையை மாற்றி கலர் ஆடையை, இன்னும் உங்கள்கிட்ட மனமாற நான் சொல்றேன், இப்போது என்னுடைய கிராமத்தில் யாரும் வெள்ளை புடவை அணிவது இல்லை. இந்த புரட்சி நடந்த பிறகு கொஞ்சம் எனக்கு எதிர்ப்பெல்லாம் வந்தது, மிகப்பெரிய எதிர்ப்பெல்லாம் வந்தது. ஆனா கூட நான் அதை தாங்கி கொண்டு என்னுடைய உறவினர்கள் யாருக்கும் இது நடக்காமல் நான் பார்த்துக்கணும். இப்ப சமீபத்துல என்னுடைய நாத்தனாருடைய கணவர் கூட இறந்து போயிட்டாரு. அப்ப என்னுடைய நாத்தனாருக்கு இந்த மாதிரியான சடங்குகள் எதையும் நான் செய்ய விடவில்லை. யார் வேணாலும் என்ன சொல்லிக்கிட்டு போட்டோம். ஆனா அந்த புடவை கொண்டு கொடுக்கறது அந்த ஊர்ல ஒரு பழக்கம். எல்லாருமே இப்ப கலர் புடவைக்கு மாறிவிட்டார்கள். யாரும் வெள்ளை புடவை எடுத்து வருவதில்லை. விதவிதமான கலர் புடவை தான் கொண்டு வராங்க. அதை அந்த பெண் அருகிலே வச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப இது மாதிரி ஸ்ரீபன் சார் சொன்ன மாதிரி நம்ம மனசுக்குள்ள நம்ம முதல்ல இந்த புரட்சியை கொண்டு வரணும். நம்ம வீடுகள்ல முதல்ல கொண்டு வரணும். கொண்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த வீட்டுகள் உள்ளவர்களும் இதை பார்த்து பார்த்து மாறுவார்கள். சார் சொன்னதை நான் 100% நான் சொல்றேன், எந்த பெண்ணும் இதை விரும்பி செய்வதில்லை. அதுதான் உண்மை. கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். எப்படி உடன்கட்டை ஏறுதல் ஒரு காலத்தில் கட்டாயப்படுத்தப்பட்டதோ அது மாதிரிதான் இந்த நிகழ்வுகளும். நீங்க சொன்னீங்க இத பெண்களே தான் செய்யறாங்க அப்படின்னு. பெண்கள் தான் செய்யறாங்க. ஆனா பெண்கள் யாரும் விருப்பப்பட்டு செய்வது கிடையாது. ஆண்களால் வற்புறுத்தப்பட்டு பெண்கள் செய்யறாங்க. அந்த நேரத்தில் கூட அந்த பொன் முகத்துல ஆண்கள் விழிப்பதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் என்ற சோக செய்தியை நான் இப்ப உங்களுக்கு சொல்லிக்கிறேன். விஷயமெல்லாம் அதுதான். அங்கேயே ஒரு ஆளுமைத்தன்மை, ஆணாதிக்கத்தன்மை அங்கும் இருக்கிறது, இல்லை என்று நினைக்காதீர்கள். இந்த இறப்பு சடங்குகள்ல கூட அது ரொம்ப ரொம்ப இருக்குது. அந்த இப்பெல்லாம் ரொம்ப படித்த மகள்கள் எல்லாம் இப்ப தங்களுடைய தாயாருக்கு இது மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாது என்பதுல ரொம்ப இதா இருக்கிறாங்க. இப்ப பெண்களே பிரசன்னலட்சுமி சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. பெண்களே இன்னைக்கு போற அளவுக்கு ஆகி போயிட்டு, என்னுடைய இப்போது ஒரு வருடத்துக்கு முன்னால் ஒரு உறவினர் இறந்த போது அந்த பெண் தான் கொல்லி வைத்தார்கள். ஆண் குழந்தை இல்லை அவர்களுக்கு. அந்த பரியல் கவுண்டுக்கே போய் அவங்களே எல்லாம் செஞ்சாங்க. எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க, முடியவே முடியாட்டாங்க. இன்னும் உங்கள்கிட்ட மனது விட்டு சொல்கிறேன், அந்த பெண் அப்போது 6 மாத கர்ப்பிணியாக இருந்தார்கள். அதை கூட அவங்க பொருட்படுத்தல. நான் தான் எங்க அப்பாவுக்கு செய்வேன் அப்படின்னு. இத்தனைக்கும் அவங்க மிகப்பெரிய ஆளுமை. அந்த தந்தை உங்களுக்கு அந்த சென்னையில தான் நடந்தது. இது அவங்களே போய் செய்தாங்க. அப்ப இன்னைக்கு இந்த கட்டத்துல இதெல்லாம் மாறி வந்தா கூட இன்னும் சில கிராமங்களில் இப்ப நாராயணமூர்த்தி சார் வருத்தப்பட்டது போல நடக்குது. எங்க பகுதியில எந்த பழக்கம் இல்லை. அலங்காரம் பண்ணி பூ வச்சு அது இல்லை எங்களுக்கு. அந்த அன்னைக்கே அந்த கணவர் இறந்த அன்றைக்கே பெண்களுக்கான அத்தனை சடங்குகளையும் செய்து விடுகிறார்கள். அதுதான் இதுல என்ன. ஏன் இந்த 16 நாள் சடங்கு இதெல்லாம் வைக்கிறதுக்கு சில விடயங்கள் இருக்குது. சார் அனுமதிச்சா நான் கொஞ்சம் மத்தவங்க இதை பற்றி பேசின பிறகு நான் அதை பத்தி பேசுறேன். நன்றி. சார் எது சொல்லுங்க. இல்ல பிரசன்னலட்சுமி இல்ல, அவங்க வீரலட்சுமி சொல்லலாம், அந்த தைரிய லட்சுமி சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பாராட்டுறேன் பொண்ணை பார்த்து. ரொம்ப ரொம்ப தைரியமா இருக்காங்க, ரொம்ப முற்போக்கா இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி பெண்களை பாக்குறப்போ. உண்மையிலேயே ஐ எம் வெரி கிளாட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி முற்பட்ட பெண்களை பாக்குறப்போ. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். பர்சனலி நான் எனக்கு இந்த சிட்டி எல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே இல்லை. இறந்த நாள் அப்பா பார்த்து மனசுன்னு நினைச்சுக்க தான். இறந்த நாள் அம்மா பத்தி நினைச்சுக்குவேன், அந்த தேதி மட்டும் நினைச்சுக்குவேன், அவ்வளவுதான். இதுக்காக பெருசா சிவி எடுக்கிறது தேவத்தம் பண்றதெல்லாம் எனக்கு வேலை செஞ்சதால அந்த பழக்கம் விட்டு போச்சு. எங்க அப்பா அம்மா எனக்கு எல்லாம் எங்க வீட்டுல யாரும் நான் தான் முடிவு எடுக்கிறது. என் வைஃபுக்கு அந்த பழக்கம் இல்லை. எந்த இறப்புக்கும் நான் அழுது கூட இல்லை. அப்பா இறந்ததுக்காகத்தான் அம்மா இருந்ததுக்காக வருத்தம் இருக்கும், மனசுக்கு வருத்தம் இருக்கும். அழுதுன்னு நினைச்சா க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு
73 வயசுல திடீர்னு 3 மணிக்கு என் மில்லியும் தொட்டு என்னடா அப்பதான் கொஞ்சம் அழுதுன தவிர அப்பா இருந்ததுக்கும் அம்மா இருந்ததுக்கும் மாமா இருந்ததுக்கும் அண்ணிகள் இருந்ததுக்கும் அண்ணன் இருந்ததுக்கும் போய் வர வேண்டியது பார்த்துட்டு வர வேண்டியது அவ்வளவுதான். அந்த அவ்வளவுதான் உங்களுக்கு பிசி இந்த தேவசம் இதெல்லாம். அதை விட மரணம் இறந்ததுக்கு அப்புறம் அவன் சுத்தி தலையில எண்ணெய் வச்சு தேங்காய் வச்சு தேய்ச்சி தலையை ஊற்றி கொடுமையா இருக்கும். நான் அங்கிருந்து ஓடி வந்துடுவேன். பார்ட் ஆஃப் த ஃபேமிலிக்காக அதை நான் அதுக்காக விலகி இருக்க மாட்டேன், செய்ய மாட்டேன் சொல்லுவேன். அவங்களுக்கு கடமைக்காக அவங்களோட செஞ்சுட்டு நானும் வந்துடுவேன் தவிர இதெல்லாம் எனக்கு விரும்புறது இல்லை. இது இது பிடிக்கிறது சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. நான் லெஃப்ட் நான் ஒரு மாதிரி ஆக்கிடுவாங்க, அந்த கும்பல்ல இருந்து என்ன விலைக்கு வச்சிருவாங்க, ஒரு மாதிரியை பார்ப்பாங்க. கும்பலோட கும்பல அப்படி கலந்துக்கிறத தவிர மனசுல எனக்கு விருப்பமே இல்லை. மற்றவங்க பேசலாம் சார். தேங்க்யூ சார். வாங்க சார், ராம் சார் ப்ளீஸ். வாங்கிட்டேன். சில செய்திகள் தமிழர் பண்பாட்டுல இந்த மாதிரி வெள்ளைச்சீலை கொடுக்கறதோ ரவிக்க போடக்கூடாதுன்னு சொல்றதோ இல்ல பொட்டு எடுக்கிறதோ அந்த மாதிரி செய்திகள் இருப்பதாக எனக்கு ரொம்ப தெரியல. ஆனா அவங்க பிரசன்னா சொன்ன மாதிரி பொட்டு அழிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நகை போடக்கூடாதுன்றாங்க, குங்குமம் வைக்க கூடாது, வேற ஏதாவது வச்சா வச்சுக்க, குங்குமம் வைக்க கூடாது, அது புனிதமானது. அப்புறம் மசாலா எல்லாம் சாப்பிடக்கூடாது, ரவிக்கே பிரா போடக்கூடாது, வெள்ளைச்சீலை தான் கட்டணும், பெண்ணுக்கு மொட்டை அடிக்கிறதும் வெள்ளைச்சீலை கட்டுறதும் அவன் எதுவும் சாப்பிட முக்காடு போடணும். முக்காடு போடணும், ரவிக்கை போடக்கூடாது, மசாலா எதுவும் அவங்களுக்கு சாப்பிடக்கூடாது, ஒழுங்கா தலகாணி கொடுக்க மாட்டாங்க, போன்வீட்டா மாதிரி ஒரு டப்பா கொடுத்து அதுல தலையை வச்சு படு அப்படின்னு சொல்ற கொடுமையெல்லாம் பண்ணுவாங்க. இல்ல ஒரு கணவர் இறந்துடுறாரு, நார்மலா ஹார்ட் அட்டாக் இறந்து போனாரு. அந்த பெண்ணோட தம்பி ஒய்ஃபு வீட்டுல ஏதோ ஒரு விசேஷம், அவளை கொஞ்சம் கூட மதிக்கல, ஒதுக்கி புறக்கணிச்சு வச்சிருந்தாங்க. நான் ரொம்ப வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். அப்ப அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீ ஒரு பக்கமா பாக்குற, இதுவே தம்பியோட ஒய்ஃப் இறந்து போய் இவங்க உயிரோட இருந்திருந்தாங்கன்னா இவங்களும் தம்பி ஒய்ஃப்க்கு இதே தான் பண்ணியிருப்பாங்க. இப்ப நீ இந்த மாதிரி இவங்க உனக்கு தெரியுங்கிறதுனால நீ வருத்தப்படுற, பட் ஷி ஆல்சோ would have done the same thing to her. இதனால பல நேரங்களில் ஆட்டத்துல சேர்த்தாலும் சேர்க்காட்டியும் பயந்துகிட்டு இந்த பொண்ணு போவே மாட்டா, முன்னாலேயே வந்து நிக்க மாட்டா. திருமணத்தில் இந்த மாதிரி கணவர் இழந்த பெண்ணு பின்னால நின்று மாலை போடுறதோ தாலி கோத்து கொடுக்கறதோ முடிச்சு போடுறதோ வந்தே நிக்க மாட்டா. போட்டோவை வரக்கூடாது, நீ எப்படி வருவேன்னு கேட்பாங்க. பிள்ளை பிறனாலும் வரக்கூடாது, கணவன் இல்லைனாலும் வரக்கூடாது. இதுல பெரிய சோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்களுக்கு ஒரு அடையாளமும் கிடையாது. அவனுக்கு ஒய்ஃப் இருக்கிறாளா இல்லையா, 2-3 ஒய்ஃப் இருக்குதா இல்லையா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் எல்லா இடத்துலயும் கலந்துக்குவான். அவனுக்கு ஏன்னா அடையாளமே வைக்கலையா நீங்க, அதனால தெரியாது. இது பெண்களுக்காக மட்டுமே இழைக்கப்படுகிற கொடுமை. அதுக்கப்புறமா இயல்பாக பார்த்தோம்னா இல்ல, எங்க ஒரு காரைக்குடி பக்கம் கணவனை இழந்தவங்கள அந்த மனசு புண்படக்கூடாதுங்கிறதுனால இப்ப சொல்றோம்ல ஹேண்டிகேப்டுன்னு சொல்லாம அவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் சொல்ற மாதிரி எங்க ஊர்ல அவங்கள வந்து வெள்ளச்சிலக்காரி அப்படிம்பாங்க. அப்படின்னா நீ ரொம்ப பேசக்கூடாது, பார்த்து பேசணும், அவங்க எல்லாம் கொஞ்சம் பாவம், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படுறாங்க, அவமானப்படுத்தப்படுகிறார்கள், அதனால நாம வந்து அவங்களை தப்பா சொல்லக்கூடாது அப்படின்னுட்டு விதவை கைம்பெண் இந்த சொல்லெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க காரைக்குடியில. வெள்ளச்சிலக்காரிம்பாங்க. சாக கொடுத்தவ அப்படின்னு சொல்லுவாங்க, சாக கொடுத்தவ அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர விதவைன்னு சொல்ல மாட்டாங்க, கைம்பெண் சொல்ல மாட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் பல இடங்கள்ல தமிழ் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க, பாட்டி சாக கிடக்குறான்னா உடனே பேரம்பேத்திக்கு கல்யாணம் கட்டி வச்சிருன்றாங்க. இதுங்க இன்னும் 50-60 வருஷம் கடந்து கஷ்டப்பட போகுது. இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு புள்ள போயிருச்சு, இல்ல லண்டனுக்கு புள்ள போயிருச்சு, இப்ப கனடாவுக்கு போயிருச்சு அப்படின்னோம்னா அப்ப யாரு கொல்லி வைப்பாங்க? அப்போ கொல்லி வைக்கணும்னா நான் என்ன திருப்பி கேட்டிருக்கிறேன் பல இடங்கள்ல, அப்போ பக்கத்திலேயே படுத்துக்கிட்டு நீ சாவ போறியான்னு பார்த்துனேவா என்ன இருக்கணும் 10 வருஷம்? பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், எங்க போய் இருக்கணுமோ அவங்க இருந்துட்டு போறாங்க. இது அப்பா அம்மா சாக போறாங்க, அவங்களை கொல்லி வைக்கணுமேங்கிறதுக்காக நான் இங்கேயே உட்காந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணணுமா, என் பிள்ளைகள் வாழ்க்கையை நாசம் பண்ணணுமான்னு கேட்கறது. அதுக்கப்புறம் இன்னொரு ஆபீஸ் கலீக் ஒருத்தர் இறந்து போனாரு. அவர் இறந்து போனாரு, நாங்க எல்லாரும் போயிருக்கிறோம். அப்போ ஒருத்தர் அந்த பெசன்ட் நகர் மயானம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாசல் வரைக்கும் வந்துட்டு நான் உள்ள வரமாட்டேன்னாரு.
ஏன் நம்ம ஆளு தானே இறந்து போனா உள்ள போனா என்னான்னு. இன்னைக்கு நான் உள்ள வந்தேன்னா, இப்ப நான் அந்த ஈமச்சடங்குன்னு கொல்லி வைக்கிறதுக்கு உள்ள வந்தேன்னா, நாளை காலையில பாலுக்கும் வரணும். அப்புறம் 10ஆம் நாள் 16ஆம் நாள் பண்ணுவாங்க காரியம், கருமாதி கல்லெடுப்புன்னுட்டு, அதுக்கும் வரணும். எனக்கு அதெல்லாம் வர முடியுமான்னு தெரியாது, அதனால நான் உள்ள வரலன்னு நான் திருப்பி கிண்டலா கேட்டேன். இப்போ நீ உன்னோட சேர்ந்து நான் உள்ள போனேன்னா, அவன் நாளைக்கு நீ செத்தா நான் வரணும், அதனால நீ வராது, வெளியிலேயே நில்லு, நான் மட்டும் உள்ள போறேன்னு சொல்லிட்டு போனேன். இந்த மாதிரி பல பைத்தியக்காரத்தனமான, எந்த அறிவியலுக்கும் ஒவ்வாத முட்டாள்தனமான செய்திகள் எல்லாம் இந்த சமயமும் மத்தமும் பரப்பிக்கிட்டு வருது. அதுக்கப்புறம் இது கண்ணாசன் சொன்ன மாதிரிதான், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, அதை தாண்டி அவ வரக்கூடாது. அவ ஏரியாவை ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் காடு வரை புள்ளை, அவர் சுடுகாடு வரைக்கும் புள்ள வருவார். சுடுகாடோ இடுகாடோ அவர் புள்ள அது வரைக்கும் வருவாரு. கடைசி வரைக்கும் யாருன்னு கேட்டான். அவனுக்கு ஏரியாவா ஜூரிஸ்டிக்ஷன் வச்சுக்கிறான். நீ இறந்து போனாலும் இப்படிதான், இந்த லெவலுக்கு வரைக்கும் தான் நீ கூட வரலாம், அதுக்கப்புறம் வரக்கூடாது அப்படின்னு கட் ஆஃப் பண்றாங்க. அதுக்கப்புறமா 83 வயசுல எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி, கல்யாணம் ஆகாதவங்க இறந்து போனாங்க. அப்போ அந்த சடங்கு பண்ற ஆள் சொன்னாரு, தலைமாட்டில தான் நார்மலா எடுத்துட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டை விட்டு எடுக்கிற போது. அது தூக்கிட்டு போற போது அவர் சொன்னாரு, ஐயோ கல்யாணம் ஆகல கன்னி பொண்ணு, கால் மாட்டில தான் தூக்கிட்டு போனோம் அப்படின்னாரு. ஆடா பைத்தியக்கார பயல்களா, எவ்வளவு தாண்டா ரூல் பேசுவீங்க அப்படின்னு பட்டுச்சு எனக்கு. 83 வயசு அந்த அம்மாவுக்கு. இது கன்னி பொண்ணு, தலைமாட்டெல்லாம் தூக்கக்கூடாது, கால் மாட்டுல தூக்கணுங்க, திருப்பு 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 அப்படின்னு நான் அந்த ஆளு. டேய் என்ன தாண்டா பண்றீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஒய்ஃப் இறந்து போறாங்க, சின்ன வயசு. இந்த ஆளுக்கு 30 வயசு, அவங்களுக்கு 25 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஆக்சிடென்ட்டோ இன்னும் இறந்து போனாங்க. அந்த இறந்து போற போது நான் பக்கத்துல நிக்கிறேன், அந்த கணவனுக்கும் அந்த டெட் பாடி அவங்களுக்கு பக்கத்துல நான் நிக்கிறேன். இன்னொரு ஆள் வந்து சொல்றாரு, எங்க வீட்டுல தாங்க பொண்ணு கட்டணும் அப்படிங்கிறாரு. அடுத்தது இந்த இறந்து போன ஆளுக்கு இவங்க பொண்ணை ரிசர்வ் பண்றாங்களாம். எனக்கு அடா பாவிகளா, என்னடா இது, இறந்து போன வீடு, துயரத்துல இருக்கிறோம், வேதனையில இருக்கிறோம், அடுத்த கல்யாணத்துக்கு போயிட்டான் படுவாவி, எங்க வீட்டுல தாங்க தம்பி பொண்ணு கட்டணும், நீங்க வாக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கையை பிடிச்சிட்டு கேட்டான். இருந்தாலும் நான் பக்கத்துல இருந்தேன். எனக்கு ஹார்ட்லி 10 years old. ஐ வாஸ் ஷாக்ட். இப்படியெல்லாம் கூட மனுஷனுங்க இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் எல்ஐசி குவார்ட்டர்ஸ் KK நகர்ல நான் இருந்தேன். நான் உள்ள நுழைஞ்ச உடனே அடுத்த வாரத்துல என்ன செக்ரட்டரியா போட்டாங்க. இந்த வீடு வாங்கின்னு போறேன்டான்னு சொன்னேன். நவம்பர் வரைக்கும் நீ தான் செக்ரட்டரின்ட்டான், போற அண்ணன் வரைக்கும் நீ தான் செக்ரட்டரின்னு 13 வருஷம் செக்ரட்டரியா இருந்தேன். 120 வீடு, 500 மக்கள், நிறைய பேர் இறந்து போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பப்போ எங்கன்னா இறந்து போவாங்க. யார் இறந்து போனாலும் தலைமாட்டில் நான் அவ்வளவு பேரையும் தூக்கியிருக்கிறேன். செக்ரட்டரின்னு இல்லை, முத்தையா ராமநாதன் ஆகிய நான் இது இறுதி சடங்குல செய்யற மரியாதை. எங்க எல்ஐசி கலிகு அவங்க வீட்டு ஆளு இறந்து போனாங்க, அதனால நான் தூக்குவேன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஏரியாலையும் நான் தலைமாட்டில் தூக்கியிருக்கிறேன். பல நேரங்கள்ல தலைமாட்டில் தூக்க மாட்டாங்க, அது பேய்ங்க, பேய் வந்துடும், அங்கெல்லாம் போகக்கூடாது. கால் மாட்டில் தூக்கினாவன்னா பரவாயில்ல, கொஞ்சம் சாஸ்திரத்துக்கு தூக்கிட்டு அப்படி நகர்ந்துடலாங்க. குவார்டர்ஸ் எண்டு வரைக்கும் வந்துட்டு போயிடுவாங்க. சில பேர் வரவே மாட்டான், எவ்வளவோ க்ளோஸ் பீப்புள் பக்கத்திலே வர மாட்டான், அவனுக்கு அவ்வளோ பயம், அது பாடின்னா அவ்வளவு பயம். சரியா? அதுக்கப்புறம் 50 ஆண்டுகளுக்கு முன்னால எங்க அப்பா இறந்து போனாங்க. அப்போ நானும் அண்ணனுமா சேர்ந்து முடிவு பண்ணோம், அம்மா கலர் புடவை தான் கட்டுவா அப்படின்னு முடிவு பண்ணோம். 1975 ஜூன்னு வச்சுக்கோங்களேன். இதே ஜூன்ல 16ஆம் தேதி 1975 இறந்து போனாங்க. நானும் அண்ணனுமா முடிவு பண்ணோம், வெள்ளச்சீலை அம்மாவுக்கு கொடுக்கறது இல்லை, கலர் புடவை தான் கட்டணும்னுட்டு. அம்மா கடைசி வரைக்கும், ஆனால் லைட் கலராக கட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கிற மாதிரி டேஷிங்காக இருக்காது, லைட் கலர் சாரி கட்டுவாங்க. அம்மா எப்பவுமே அதை கட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பர்சனலாக எனக்கு வந்தால் நான் வந்து ஃபுல் பாடி டொனேஷன் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கிறேன், கார்டு உள்ள பர்ஸ்லயே வச்சிருக்கிறேன் எப்பவுமே. அதனால நான் இறந்து போனேன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் யாராவது ஒரு டாக்டரை பிடிச்சா, இல்லைன்னா என் பாடியை தூக்கின்னு போய் இன்னும் உயிருக்குதா பார் செக்அப் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு 1 or 2 hours. அடுத்த 1 or 2 hours ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு பாடி போயிடணும். அடுத்த 1 or 2 hours அவன் எதை அறுவடை பண்றானோ, எதெல்லாம் அவன் டொனேஷனுக்கு எடுக்கிறானோ எல்லாத்தையும் எடுத்துக்க. பிள்ளைகளுக்கு மெசேஜ அனுப்பு. புள்ள பிளைட்டை பிடிச்சி வர்றதுக்கு மினிமம் 24 hours ஆகும். போட்டோவை வச்சுக்கிட்டு ஹலோ அப்படி சொன்னா போதும், அதுக்கு மேல தேவை கிடையாது. ஒரு சடங்கு கூட செய்யக்கூடாது. போட்டுக்கிற பேண்ட் ஷர்ட்டோட போ. வேட்டியெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் பேண்ட் ஷர்ட் தான் போட்டுக்கிறேன், பேண்ட் ஷர்ட்டோட போட்டு தூக்கணும் போய் கொடுத்துரு.
ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜ், அதான் பக்கத்துல இருக்குது, 6 கிலோமீட்டரு. மிஞ்சி போனா ஒரு 20 மினிட்ஸ்ல சைரன் நட்ஸ் ஆனா போய் சேர்ந்துடலாம். தட் இஸ் ஹவ் ஐ ஆம். ஸோ அதனால சடங்குகள்ல இறந்து போனவங்களுக்கு மரியாதை கொடுங்க. கடைசியில கொண்டு போய் அடக்கம் பண்றாங்களோ எரிக்கிறாங்களோ அதுக்கு மரியாதை கொடுங்க. அவ்வளவுதான். அதை தாண்டி அவங்க எண்ணங்கள் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுங்க. இருக்கிறவங்க எண்ணங்கள் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுங்க. அதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். வாங்க சார், முருகேஷ் பாண்டே சார். ஓகே, இது வந்து நம்முடைய பார்த்த அனுபவங்கள், கேட்ட அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்துகிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப இது ஒரு இது அருமையான நிகழ்வா இருக்கு. இது வந்து மூட நம்பிக்கைகளை சில இதெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு நமக்கு வழி ஒழுகும். இந்த புரிதலெல்லாம் இருந்தா என்னப்பா, இப்ப ஒசூர்ல வந்து இறந்த வீட்டுக்கு சென்று கண்தானம் பெற்று கொண்டு வருவாங்க. ஜேசிஐ நண்பர்கள், லயன்ஸ் கிளப் மெம்பர்ஸ், அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடனே இது பண்ணுவாங்க. கடைசியில் இங்கே போய் பண்ணிட்டவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம வாழ்த்து செய்ய சொல்லுவோம். அடுத்து வந்து வணங்காம்படின்னு ஒருத்தர் வந்து பகுத்தறிவுகளுக்கு இந்த திராவிட கழகத்தில் ஒருத்தருடைய ஒரு ஒரு தலைவர் மாதிரி அவர் ஒசூர் பகுதியில் அவர் இறந்தாரு போன வருஷம். அவர் வந்து பெரியார் அண்ணா அவருக்கு பேர் வச்சதே அண்ணா, அறிஞர் அண்ணா அவர்கள். அவர் வந்து பெரியார் கொள்கைப்படி வாழ்றவர். ஆனா அவங்க ஒய்ஃபு வந்து வீட்டில் மத சடங்குகள் எல்லாம் பண்ணுவாங்க. அவர் இறந்த அன்னைக்கு பாதி கூட்டத்துக்கு மேல வந்து கருப்பு சட்டை டீக்கா கூட்டம் தான். ஆனா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு மத சடங்குகள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து ரொம்ப முரண்பாடா இருந்தது. அப்புறம் அத்திப்பள்ளி ஒசூருக்கு பக்கத்துல அத்திப்பள்ளி பார்டர், கர்நாடகா பார்டர் இருக்கு கர்நாடகாவில். அங்க ஒரு இறப்பு வீட்டுக்கு போகும்போது அங்க வந்து ஊர்ல வந்த யாரும் சாப வீட்டுக்கு வர்றாங்களோ மேக்சிமம் எல்லாருமே கடைசியில் பரியல் கிரவுண்டு வந்து அங்க வந்து அவங்க தோட்டத்திலே புதைச்சி வச்சிடுறாங்க. அதேமாதிரி ஒசூர் பகுதியிலையும் பார்த்து ஒரு 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 வீட்டுக்கு போகும்போது இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போகும்போது அவர் பையன் இறந்ததுக்காண்டி போகும்போது அவங்க தோட்டத்திலே ஒரு வில்லேஜ் ஒசூர் பகுதியில் அப்படி பார்த்தேன். இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மாதிரி இருக்கு. சில இடத்துல வந்து சில சடங்குகள்லாம் போகும்போது இப்போ சர்ச்சுக்கு எடுத்து இது பேர் என்ன சர்ச்சில் மூலம் பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிலவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. கடைசியில் இது மாதிரி ரொம்ப இடத்துல ஒவ்வொன்றும் இதாக இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. பட் ஆக்சுவலி வந்து இறந்த பிறகு எந்த மதம் எல்லா மதம் ஒண்ணுதான். அவங்களுக்கு என்ன பாடியில உயிர் இல்லை, உணர்வு இல்லை. நன்றி நன்றி சார். நன்றி. மாலதி. வணக்கம் அனைவருக்கும். நான் வந்து 2 விஷயம் நான் இப்ப பார்த்தேன். ஏன்னா 2மே வந்து ஹஸ்பண்ட் இறந்தாச்சு, சின்ன பசங்க. ஒண்ணு வந்து எங்க ரிலேஷனு, அவங்க வந்து 30 வயசு பையன் தான், ஹார்ட் அட்டாக்ல திடீர்னு இறந்துட்டான். அவன் இறந்துட்ட பின்னரு அந்த பொண்ணு வந்து இந்த தாலி சரடை எடுக்க சொன்னாங்க எங்க வீட்டுல. அவங்க அம்மா, பையனோட அம்மா, அவ வந்து எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. எடுக்க மாட்டேன்ற ஒரு ரீசனுக்காக அந்த ஹோமம் வளர்த்து அந்த 16ஆம் நாள் வந்து பண்ணுவாங்க பாருங்க. அந்த திதி கொடுக்கும்போது நீ வரவே கூடாது, நீ வந்து உட்காரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த பொண்ணு. அந்த பொண்ணு அண்ணியோட குழந்தைய தூக்கின்னு போயிட்டா. சோ அந்த ரிலேஷன்ஷிப்பே போயிடுச்சு. பிள்ளையும் போயிட்டான், மருமக பொண்ணும் போயிடுச்சு. அந்த ரிலேஷன்ஷிப்பே அந்த ஒரு காரணத்துக்காக போயிடுச்சு. இது ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப ஆனா இன்னொருத்தவங்க அதே மாதிரி 30 வயசு பையன், அதே மாதிரி சேம் ஏஜ் அந்த பொண்ணுன்னு வச்சுங்களேன். ஆனா அவங்க வீட்டுல ரொம்ப ஜென்யூனா நடந்துக்கிறாங்க. எந்த ஒரு சடங்கும் செய்யல அந்த குழந்தைக்கு. அவனே இறந்து போயிட்டான், இன்னுக்கு மேல அந்த குழந்தைக்கு எதுவுமே செய்ய வேணாம்னு அவங்க எந்த சடங்கு சம்பிரதாயம் செய்யல. இப்படியும் இருக்காங்க மக்கள், இப்படியும் இருக்காங்க மக்கள் அப்படின்றதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அது வேற இல்லாம இன்னொரு இடத்துல பார்க்கும்போது அந்த அந்த கணவன் இறந்துட்டவரோட மனைவிக்கு புடவை கொண்டு வந்து தாய் வீட்டுல இருந்து கொடுக்குறாங்க பத்தியா, அந்த சீர்ல கூட குறை கண்டுபிடிக்கிற மக்களும் இன்னும் இருக்கிறாங்க. புடவை பார்த்தீங்களா, இந்த அமௌண்ட்ல எடுத்துன்னு வந்திருக்கான், எப்படி இவ்வளவு கம்மியா கொண்டு வந்திருக்கான், நல்ல புடவை போடக்கூடாதா, இப்படி பேசுற மக்களும் இருக்கிறாங்க. ஆனா எதுக்கு செலவு பண்ணோம் அப்படின்றது அவருக்கு சொல்றாரு. அவரு இதுக்கு செலவு பண்ணாத, அவர் போயிட்ட பின்னர் அந்த குடும்பத்துக்கு எதனா தேவைப்படும் போது நான் ஹெல்ப் பண்ணுவேன், இது வேஸ்ட் அப்படின்றாரு அவரு. அத மாதிரி இருக்கும்போது மக்கள் வந்து இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் மாறணும் அப்படின்றதுதான் நானும் நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து பேசும்போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குது. ஆனா பேசிதான் ஆகணும். பிரசன்னலட்சுமிக்கெல்லாம் வந்து வாட்ஸ்அப்
பார்க்கும்போது தெரியல. அந்த பொண்ணு வீரலட்சுமி தான் சார் சொன்ன மாதிரி. எல்லாரும் எடுத்து எடுத்து அதை பேச வேண்டாம், நான் ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நன்றி. குட். வாங்க ராஜேந்திர, வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த டைட்டிலை பார்த்துட்டு ஐ பிகேம் வெரி இன்ட்ரெஸ்டட். ஸோ நான் யோசிச்சேன் இதில் கட்டாயம் இன்றைக்கு ஜாயின் பண்ணி நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்களான்னு கேட்க வேணுமெண்டு. ஸோ நான் இன்றைக்கு வடிவா நீங்கள் எல்லாரும் சொன்னது கேட்டேன். நான் ஐம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. நான் யாழ்ப்பாணம். எங்கட யாழ்ப்பாணத்தில் இவ்வளவு தூரம் நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளவு தூரம் பொம்பளையில கஷ்டப்படுத்த நான் காண இல்லை, நான் கேள்விப்பட இல்லை. ஆனா சில கிராமங்களுக்குள்ள இருக்கிறாக்கள் சுடுகாட்டுக்கு போகாயினம், பொம்பளையில விடாயினம், அண்ட் பொம்பளையில அவ்வளவு தூரம் ப்ரொட்டஸ்ட் பண்றேல. நான் ஒரு நகரவாசி ஆனபடியா when I lost my husband, நான் தான் கிரிமேட் பண்ணினேன். நான் வேற ஒருத்தரையும் விட இல்லை, பிகாஸ் ஐ ஹேட் 2 daughters. அப்ப நானும் என் டாட்டர்ஸும் தான் நாங்கள் செய்ய போறோம்னு செய்தனாங்க. மை ஃபாதர் வாஸ் வித் மீ. என் அப்பாவும் உனக்கு செய்ய விருப்பம்டா நீ செய்து கொள் என்று சொல்லி விட்டுட்டார். when my mother died before my father, அப்ப என் ஃபாதர் இறந்த பொழுதும் ஐ வெண்ட் அண்ட் பிகாஸ் ஐம் தி எல்டஸ்ட் இன் த ஃபேமிலி, ஸோ ஐ வெண்ட் அண்ட் ஐ ஹேட் அ பிரதர், பட் மை பிரதர் அண்ட் ஐ நாங்கள் 2 பேருமா போய்த்தான் வி டிட் த cremation ceremony and nobody objected to that. அதே மாதிரி I had a cousin, he lived on his own and he lived in France. When he died, I went to France and I did all the necessary cremation procedures எல்லாம் சேர்த்து நான் தான் அவருக்கு கொள்ளி வச்சேன் நான். ஆனா இதுல ஒரு முத்தியா மாஸ்டர் சொன்ன விஷயங்களும் நான் வடிவா கேட்டேன். நான் இதுல எனக்கு ஒரு இது என்னன்னா, பழைய காலத்துல அந்த காலத்துல ஒரு பொம்பளை முதல் ஒரு அம்மா, முதல் ஒரு மனைவி, பிறகு ஒரு அம்மா, பிறகு ஒரு மகள், பிறகு ஒரு அம்மான்னு சொல்லி யூ ஹாவ் so many things to play. ஆனபடியால அந்த பழைய காலத்துல ஒரு பொம்பளைக்கு ப்ரொடெக்ஷன் இல்லையா, தகப்பன் ப்ரொடெக்ஷன், அப்புறம் ஹஸ்பண்ட் ப்ரொடெக்ஷன், பிள்ளைகள் இருந்தா பிள்ளைகள் ப்ரொடெக்ஷன். அப்ப பிள்ளைகள் இல்லாட்டி ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லாட்டில் இந்த ட்ரைபல் வார்ஸ் எல்லாம் நடக்கல. They somehow have to protect the woman. So if you make the woman look ugly by shaving her head and giving her a white sari, அப்ப அவன் நினைக்கிறது என்னண்டா, then it won't let the அந்த ஆம்பளையோட சேர்ந்து there won't be any harm coming to the lady. அதுக்காகத்தான் they did it so many centuries ago. ஆனா அதை நாங்கள் இப்ப 21st centuryல வச்சு அதை அந்த கோட்பாடுகள் கொள்கைகளை வச்சு நாங்க செய்யறது பிழை. பிகாஸ் திங்ஸ் ஹேவ் சேஞ்ச்ட். இப்ப எங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு போலீஸ் இருக்குது, வேற எத்தனையோ விதமான ப்ரொடெக்ஷன் இருக்குது. அந்த காலத்துல ஒரு பொம்பளைக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை. அப்ப ப்ரொடெக்ஷன் இல்லாத காலத்துல தட் வாஸ் ஓகே. ஆனா இப்ப ப்ரொடெக்ஷன் இருக்கே இல்ல. ஐ திங்க் இந்தியாவில கூட லேடிஸ் மஸ்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணி அதை இல்லாமல் ஆக்கணும் இல்லையா? இல்லாட்டி அது பிள்ளை. ஸோ அதுதான் நான் எடுத்துக்கொண்டது இதுல. பட் எங்கட இலங்கையில அவ்வளவு தூரம் எனக்கு தெரிஞ்ச அளவில் அவ்வளவு தூரம் அப்படி அப்படி கஷ்டங்கள் கொடுக்குற இல்லையென்று தான் நினைக்கிறேன். பட் இந்த பொட்டு வைக்கிறது ஸ்ரீலங்காலையும் சில ஆக்கள் சொல்றது என்னன்னா, பொட்டு வச்சா they give you a hard look, because especially if you are a widow நீங்க பொட்டு வச்சு கொண்டு போனா they will give you a hard look. பட் அதுக்கு நான் பொட்டு வைக்கிறேன். அப்ப நான் சொல்றது என்னன்னா, அந்த பொட்டுக்கும் மற்ற இதுகளுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அது ஒரு தேர்ட் ஐ தானே எங்களை பொறுத்தளவில். எங்கட இதன்படி இட் இஸ் அ தேர்ட் ஐ. ஸோ if I want to have a third eye, I can have a third eye. Why should I worry about anybody else? ஸோ குங்குமம், நான் இந்த குங்குமம் போட்டு வைக்கிறத பற்றி
எனக்கு அதுல ஒரு விதமான இதுவும் இல்லை. ஆனா there are people who think that you shouldn't. Even now, even in this day and age, there are a lot of, even in England, people do look at you, but I just wear it. நான் சமயம் சம்பிரதாயங்களுக்கு நான் அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறேன் இல்ல. ஸோ நான் எந்த எண்ணப்படி தான் நான் முக்காவாசியும் செய்கிறேன். நான் as long as I don't hurt other people, it's okay. Anyway, this is my little contribution. Thank you. ரத்னவேல் சார் பேசுறீங்களா? நீங்க என்ன சொல்ல அவரை இலங்கை சார்? Sorry. மிஸ்டர் ரத்னவேலும் இலங்கை சார்ந்தவர், அவரும் பேசுவார். வாங்க சார். வணக்கம். வணக்கம். இந்த முதலாவது நான் பிரசன்னாவை பாராட்ட வேணும். அவரை போல இன்னும் பலர் துணிஞ்சு வர வேணும். இதுல என்ன இருக்குது? இது மற்றவர்களுக்காண்டி நாங்கள் எங்களோட வாழ்க்கையை சிதைக்க இயலாது. இது எங்களுடைய வாழ்க்கை, ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட வாழ்க்கை தான். இது சில இப்ப இங்க ஓடி சில பேர் சொன்ன, நான் நினைக்கிறேன் அந்த அம்மா சொன்ன வேலம்மாள் சொன்ன போல இருக்கு. பெண்கள் சில இடங்கள்ல விரும்பி அதை செய்யறது உண்டு. அது பல இடங்கள்ல இப்ப நீங்க அந்த சாதி கொடுமைகளையும் பார்த்தாலும் இல்ல அவர் பெரியவர், அவருக்கு முன்னால நான் எப்படி சால்வை போட்டு கொண்டு போறது, அப்படி செய்யக்கூடாது, அது முறை இல்லை என்று அது நம்ப வைக்கப்பட்டது. அது அந்த பெண்கள் விரும்பினதில்லை. அதை அவர்களை அதை விருப்பமாக மாற்றப்பட்டவர்கள். அது விருப்பம் இல்லை. அவர்கள் திருப்பி திருப்பி அந்த காலகாலமாக அதை செய்யாவிட்டால் அது பிழை, அது தப்பு, அது தெய்வ குற்றம், பாவம் என்று சொல்ற மாதிரியாக அவர்கள் நம்ப வைக்கப்பட்டபடியாத்தான் சில பெண்கள் அது பரவாயில்ல, அது அப்படித்தான் செய்யணும், போட்டு வைக்கக்கூடாது, அது செய்யக்கூடாதுன்னு அது ஆகிய பண்ற இல்லைன்னா அவர்கள் நம்ப வைக்கப்பட்டவர்கள். அவர்கள் அதை விரும்பி செய்கிறார்கள் என்று சொல்லக்கூடாது. அது அப்படி இல்லை. மற்றது இன்னொரு விஷயம், நான் இங்க சாதாரணமாக இந்த ஆக்கள், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சுற்றத்தாரோட சேர்ந்து பேசிக்க நான் சொல்றது இந்த உச்சி பொட்டு வைக்கிற விஷயத்தை பற்றி. நான் கட்டுமையாக நான் அதை சாடுறது. அந்த உச்சி பொட்டுன்றது இப்ப கிட்டடியில தான் அதை வந்தது. அது கனகாலமாக அது வர இல்லை. அது நான் சொல்றது என்ன, அப்ப உச்சி பொட்டு வைக்கிறவர்கள் கணவர் மாதிரி இருக்கிறால் அப்ப அவருக்கு மட்டும்தான் கணவர் இருக்கு. அப்ப எத்தனையோ பெண்கள் அந்த பொட்டு வைக்கிற இல்லை, நெத்தி பொட்டு வைக்கிற இல்லை. இதெல்லாம் ஒரு பொட்டு வைப்பினா அது வைக்கிறாக்களுக்கு அவரு கணவன் இல்லை, இவன் கணவனுக்கு இவதான் கணவன் மாதிரி இருக்கும். அது ஏன் நான் அதை எதிர்க்கிறேன் என்றால், இப்ப நாங்கள் இந்த பொட்டு வைக்க வேணும், கணவன் இருந்தாலும் பொட்டு வைக்க வேணும். அது அம்மா இங்க பல பேர் சொன்னது போல அது கணவர் கொண்டது இல்லை, அது எங்களுக்கு சின்னல இருந்தே அந்த பெண்களுக்கு வந்த உரிமை, அதை நாங்கள் அளிக்க வேணும். அது பொட்டு வைக்க வேணும். அது நாங்கள் எங்களது முகத்துக்கு லட்சணமா இருக்கு, பல காரணங்கள் இருக்கு. ஆனா என்ன பொறுத்த மட்டும் அது முகத்துக்கு எங்களது ஆக்களுக்கு ஒரு லட்சணமா இருக்கு, வடிவா இருக்கு. ஆனபடியா பொட்டு வைக்கிறோம், அது பொட்டு வைக்க வேண்டியதுதான். அதை உச்சியில் வைப்பான். இந்த உச்சியில வைக்கிற இந்த ஃபேஷன் இப்போ ஒரு கொஞ்ச காலம் தான் இலங்கையை பொறுத்த மட்டும், ஈவன் யாழ்ப்பாணத்திலையும் சரி எங்கள் இந்த பக்கங்கள்லையும் அது கிட்டடியில தான் அது வருது. அதை வைக்கிறதால நான் சொல்றது இந்த கணவனை இழந்த பொம்பளைகளுக்கு செய்யற படுமோசமான வேலையாண்டு. ஏனென்றா பெண்கள் துணிஞ்சு, கணவனை இழந்த பெண்கள் துணிவாக பல பேர் இப்ப பொட்டை வைக்கிறார்கள். அப்ப இவர்கள் இப்ப இந்த உச்சி பொட்டை வைக்கிறதால அப்ப அதுகளுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலா இருக்கு. அந்த இடைஞ்சலுக்காக மட்டுமே அந்த பொட்டு வைக்கப்படாது என்று நான் என்னுடைய குடும்பத்துல ஒருவரும் வைக்கிற இல்லை, என்னுடைய அம்மாவும் வைக்க இல்லை, எனக்கு அந்த காலத்துல தெரிஞ்சாக்கள் எவருமே வைக்க இல்லை அந்த இப்படி ஒரு பொட்டு உண்டு. அது இப்ப கிட்டடியில ஈவன் தமிழ்நாட்டில நீங்க பாத்தீங்கன்னா பழைய படங்களை பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பொட்டு எல்லாம் வைக்கிறது இல்லை. அது இப்பத்தான் அது எங்க இருந்து அது வந்துச்சோ தெரியல. அது கணவன் அப்ப இந்த ஒரு பொட்டு வச்சால் வச்சு கொண்டு தெரிகிற அந்த பெண்களுக்கு அது பெரிய ஒரு மோசமான செயற்பாடு. அதை எல்லா பெண்களும் அதை பாய்காட் பண்ண வேணும். அதை அந்த உச்சியில பொட்டு வைக்கிறத நிப்பாட்ட வேணும், அதை விடக்கூடாது. சில சம்பிரதாயங்கள் இருக்கு. இப்ப இந்த கல்யாண வீட்டுல விதவ பெண் முன்னுக்கு வரக்கூடாது. என்னடா இது ஒரு புதுமையான விஷயம். பெத்த அம்மா ஒரு பிள்ளைக்கு கல்யாண வீட்டுக்கு முன்னுக்கு வரக்கூடாது. அவள் தான் வளர்த்து எல்லாம் செய்து எவ்வளவு காரியங்களை செய்த வேற ஒரு ரெடிமேட் ஆம்பளை அம்மா அப்பாவை கொண்டு வச்சு செய்வாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய மோசமான செயற்பாடு அதுகள் எல்லாம்.
கடவுளே எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வரையில வந்த நான் அப்படி விட மாட்டேன். அந்த செய்திகளுக்கு அந்த அம்மா எங்கட பெத்த அம்மாவுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை, அம்மா தானே எல்லாத்தையும் செய்தவ. அவ விட அம்மாவும் அப்பாவும் செய்த, அப்பா இல்லை என்றால் அம்மா. அதை விட்டுட்டு எங்க யாரு அவ கொண்டு அங்க முன் வரிசையில இறுதி போட்டு மற்ற எல்லாரும் வந்து எல்லா கடன்களையும் செய்யறேன். அவக்கு என்ன உரிமை? அவ தானே எல்லாத்தையும் செய்தது. அதெல்லாம் அப்படியான இதுகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. இதுல வந்து பெண்களுக்கு இல்ல முக்கிய பங்கு, ஆண்களுக்கு தான் இந்த முக்கிய பங்கு இருக்கு. ஏன்னா ஆண்கள் தான் அதை ஆட்டி படைக்கிறது. இந்த ஆண்கள் வந்து மனம் திரும்பணும். ஆனா எனக்கு நல்ல சந்தோஷம், இந்த தளத்துல எல்லாரும் ஒரு முற்போக்கான சிந்தனையோட தான் வர்றவர்கள். ஆனா இந்த ஒன்று ரெண்டு அப்படி மாறி வரணும்னு நான் நினைக்கிறது என்னடா போட்டு தாக்குறதுக்கு. அப்பதான் வசதியா இருக்கும் எங்களுக்கு அவர்களை போட்டு தாக்குறதுக்கான ஒருவரும். ஆனா அப்படியான சிந்தனையில உள்ளவர்கள் இதுகளில் இல்லை. இப்ப இந்த வீதி வேற மனைவி என்று சொன்னா அது அந்த காலத்திலையும் அப்படி இருக்கேன். இந்த பெண்கள் நான் அது சில நேரத்துல நான் யோசிக்கிறது, சுடுகாட்டுக்கு வரக்கூடாது, ஏனென்றால் அதுகள் தாங்காதுகள். பெண்கள் கொஞ்சம் மெல்லிய மனந்த அனைவரும் அங்க கழுது குளறி அது பெரிய கஷ்டமா இருக்கும். ஆனபடி அதுகள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப பெண்கள் அப்படி இல்லை. இப்ப அவர்கள் பல பேர் இப்ப எல்லாரும் இப்ப இங்க கொழும்பை பொறுத்த மட்டும் இல்ல, சுடலைக்கு பெண்கள் எல்லாருமே போவார்கள். அங்க முக்கியமான உறவினர்கள் எல்லாரும், மற்ற வசதி இல்லாத ஆட்களை தவிர மற்றது எல்லா பெண்களும் சுடலைக்கு போறதுன்றது அது ஒரு பெரிய ஒரு காரியம் இல்லை. அதெல்லாம் இப்ப இல்லாமலே போயிட்டுது. அது வேற விஷயம். ஆனா இப்ப இந்த பாத்தீங்கன்னு சொன்னா சில இடங்கள்ல இந்த ஆக்கள் இறந்தால் அதுக்கு ஒரு மதிப்பே இல்லை. நீங்க இப்ப யாரு எங்களது யாரு ஸ்டீஃபன் சாருக்கு தெரியும், சவுதியில இறந்தா உடனே கொண்டு தாட்டு போடணும். அங்க அங்க இந்த வேலை செய்கிற ஆட்கள் இப்ப அம்மா இப்போ ஒரு அம்மா அப்பா இறந்துட்டாரா இல்லாட்டா சகோதரம் இறந்துட்டு நான் உடனே போகணும்னு விசாக்கு விண்ணப்பத்தை கொடுத்து அதுக்கு என்ன செத்தா அதுக்கு என்ன அது ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை இப்போ. ஆனா இந்த மற்ற சாதியாக்களுக்கு அமெரிக்கன்ஸோ பிரிட்டிஷோ எங்களை போல ஆக்கள் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. அவங்களுக்கு அது கணக்கே இல்லை. அவங்களது அந்த செத்துட்டா அதை பற்றி அதை இறந்துட்டார் அவர் இல்லை என்றது அதுல ஃபேமாக நம்பிக்கொண்டு இருக்கிற ஆக்கள். அப்ப அதனுடையனால அந்த விஷயத்தை நாங்கள் அப்படியே தன்றோம். சில இடங்கள்ல வந்து சில சடங்குகள் வேற சடங்குகள் இருக்குதுன்னா, ஆனா இப்படியான இந்த விஷயங்களை மற்றது இந்த அந்த காலத்துல இப்ப அந்த நாங்கள்லாம் பயணம் நான் எல்லாம் கொழும்புல யாழ்ப்பாணத்துல இருந்து ஊர்ல இருந்து நான் கொழும்புக்கு வேலைக்கு வரைக்க பயணம் போறதுன்ற அது ஒரு பெரிய, அந்த காலத்துல அது ஒரு பெரிய கொழும்புக்கு வாரது வேலைக்கு என்று சொன்னா அது பயணம் என்றால் அம்மா தான் எல்லாம் சாப்பாடு எல்லாம் கொண்டு தருவா. அப்படி எல்லாம் பார்சல் எல்லாம் கட்டி அப்படி அது பெரிய பேக்கும் கொண்டு நாங்கள் வெளியில வந்து வாரது. அப்ப சில இடங்கள்ல வெளியில வந்து வீட்டு வாசல்ல நின்று எதுவும் அந்த சகுனம் எதுவும் பிள்ளையா இருக்கும்னு சில இடங்கள்ல பாக்குறது உண்டு. ஆனா எந்த வீட்டுக்கு முன்னால அவ ஒரு 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 எனக்கு ஒரு உறவு முறையான ஒரு அம்மா இருந்தவ. அவ வந்து பிரச்சனை இல்லை. அவ அநேகமான நாள் அவ முன்னாலதான் நிப்பா, வாசல்ல நிப்பா. அவ ரோட்ல வாசல்ல நிக்கிறது வழக்கம். அவன் நிப்பா. நான் வரைக்கும் அது கண்டுகொள்ள ஆமா போட்டு வரணுன்றது அவக்கு சொல்லி போட்டு தான் போறது. இப்படியான இதுகள் வந்து பெரும்பாலும் இதன்றது கொடுமையான சில இடங்கள்ல நான் இந்த படங்களை தான் பார்த்திருக்கிறேன். அதுல எப்படி என்னென்ன கொடுமையெல்லாம் அந்த காலத்துல நடந்திருக்குன்னு இந்த விதவ பெண்களுக்கு அது பெரிய அந்த செத்த வீட்டுக்குள்ள வச்சு இப்ப வேலம்மாள் அம்மா சொன்னது போல அந்த ஆக்களுக்கும் இந்த சீலையா போடுறது அதை போடுறது அதை விட அது மட்டும் இல்லை, பூக்களை வச்சு எவ்வளவு பெரிய கொடுமையெல்லாம் அந்த. ஆனா அப்படியெல்லாம் ராதையம்மா சொன்ன போல எங்கள் இந்த ஊர்களில் அப்படியெல்லாம் இல்லை. அந்த நாங்கள் அந்த இதுல முன்னேற்றமான ஆக்கள் என்று நான் பெருமைப்படலாம் என்று நினைக்கிறேன். அப்படி எல்லாம் இல்லை, சாதாரணமான செத்த விட நடக்கிறது போலதான் அப்படித்தான் செய்வார்கள். மொத்தத்துல இந்த கலந்துரையாடல்ல இன்னும் பல விஷயங்கள் வெளிக்கொணரப்பட வேண்டும். ஆனா அது அது எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத, இலங்கையை பொறுத்த மட்டும் இல்லாட்டா எங்களோட ஊரை பொறுத்த மட்டும் பொருத்தம் இல்லாதபடியா நான் அதை கொன்றே இல்லை. ஆனா இன்னும் கன விஷயங்கள் இருக்குது, அது வெளியில கொண்டு வந்து அதை போட்டு அடிக்க வேணும். அது நன்றி. நன்றி சார், நன்றி, மகிழ்ச்சி, நன்றி. ராதே மேடம், மற்றவங்க எல்லாம் பேசணும், நீங்க என்ன சொல்ல வரீங்க? திரும்ப அழைச்சதுக்கு நன்றி ஐயா. நான் சொல்ல வந்தது என்னன்னா, எவ்வளவுதான் நாங்கள் எங்களோட சொசைட்டி எங்களுக்கு மேல என்னத்தை தான் செய்து விதவை பெண்கள் என்றாலும் சொன்னாலும் கூட மனம் விதவையோ விதவை இல்லையோன்னு அந்த பெண்ணுக்கு தானே தெரியும். ஆனபடியா நான் அது பிரச்சனை இல்லை. இங்க நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம எப்படி மாத்திக்கணும் நம்மளன்றதுதான் அதுதான் நம்ம
இந்த கலந்துரையாடல் வந்து நம்மள எப்படி மாத்திக்கணும், இதை பார்த்து ஒரு 4 பேர் மாற மாட்டாங்களா அப்படின்றதுதான், சிந்திக்க மாட்டாங்களான்றதுதான். ரொம்ப நன்றி. வாங்க சார், நடராஜ் சார் வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு பிறகு ஜாயின் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஒரு மைனர் சர்ஜரி ஒன்று செய்தது. ரத்ன வடிவேல் ஐயா சார் சொன்னதை தான் நான் நகைச்சுவையாக சொல்ல போறேன். உயிரோட இருக்கு மட்டும்தான் வைத்தியர் உங்களுக்கு செலவு வைப்பாரு. ஆனா ஒரு சில தொழில இருப்பவங்க நீங்க செத்த பிறகு உங்களுக்கு செலவு வைப்பாருன்னு சொன்னாரு. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நான் இதை குறிப்பிடுறேன். மற்றது வந்து இந்த சடங்குகள் எல்லாம் சிறு வயதிலேயே நாங்க பார்த்து பிகம் கண்டிஷன் இல்லையா? அப்ப அந்த கண்டிஷன்ல இருந்து விலகிறது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்க எவ்வளவுதான் படிச்சாலும், எந்த ப்ரொஃபஷனலா இருந்தாலும், ப்ரொஃபஸரா இருந்தாலும், எனக்கு தெரியும் என்னுடைய நண்பருடைய ஒரு இறந்த வீட்டுக்கு போயிருக்கேக்கல, இறந்த பாடிக்கு பக்கத்துல இந்த படம் ஒன்றை வச்சு இந்த படத்தை இப்படி வைக்கணுமா அப்படி வைக்கணுமான்னு ஒரு வாக்குவாதம் நடந்தது. எனக்கு சிரிப்பு தான் வந்துட்டுது. அதெல்லாம் எனக்கும் 2 பேரும் அந்த இறந்தவருடைய மகள் ஒரு டாக்டர், மருமகன் டாக்டர். அப்ப அவங்களே இப்படி பிஹேவ் பண்ணினா மற்றவங்கள என்னன்னு செய்யறது? மற்றது வந்து இதுல இன்னொரு விஷயம் வந்து இந்த அபசகுனம் நம்புறவங்க இருக்கிறாங்க இல்லையா? அப்ப அபசகுனம் நம்புறவங்க எல்லாம் இதை மற்ற கடுமையா எதிர்ப்பாங்க. வெள்ளச்சீலையோட இருந்தா அபசகுனம், அப்ப அவங்க முன்னால வரக்கூடாதுன்னு சொல்லி, அப்ப சகுனம் என்று சொல்றத நம்புறவங்க எல்லாம் இதையும் கண்டினியூ பண்ணி கொண்டு இருப்பாங்க. மற்றபடி இந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, இந்த இப்படி திதி செய்தா தான் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, இல்லைன்னா அதுக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லி, அப்ப அது எல்லாம் பேஸ்ட் ஆன் நம்பிக்கை. நம்பிக்கை இருக்கிறவங்கள நான் ஒரு நாளும் தப்பா எடுக்கிற இல்லை. ஆனா நம்பிக்கை வந்து நாங்கள் அவசியம் இல்லாட்டி அதை கைவிடணும் இல்லையா? இப்ப என்னுடைய தாப்பனார் சகாயத்துல நான் இருந்தேன், தாயார் சகாயத்துல நான் போக முடியவில்லை. அதை விட்டு நான் கவலைப்படவில்லை. அவருடைய 31வது தினத்துக்கு செய்யற இதுக்கு நான் கலந்து கொண்டேன். அப்படித்தான் ஐ நெவர் ரிக்ரெட். இதுல நாங்கள் முற்போக்கு என்று மட்டுமன்றி இல்லை, அதோட நான் ஒரு நாளும் திதி செய்யறதாக இல்லை. ஆனால் நான் வந்து என்னுடைய பெற்றோர் பிறந்த நாள் தான் நினைவு வைத்திருக்கின்றது. இறந்த நாளில் நினைவைக்க வேணும் அவசியம் இல்லையே, பிறந்த நாள் எனக்கு ஞாபகமா இருக்கின்றது. ஆனபடியா அந்த பிறந்த நாள் தான் நான் அவர்களை நினைவு கூர்த்தி கொண்டு இருக்கின்றேன். ஆனால் இப்ப இந்த எங்களோட பழைய இதன்படி ஆடி மாசத்துல வார அமாவாசையா தாப்பனுக்கும், சித்ரா மாசத்துல வார பௌர்ணமி தாயாருக்கும் இதெல்லாம் நினைவு நாளாக கொண்டாடுகிறார்கள். அது வந்து ஒரு சடங்காக இருக்கின்றது. அதுல இருந்து விலகிறதுக்கு பலர் தயாராக இல்லை. அதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். நல்ல ஒரு கலந்துரையாடல் கண்ட்ரிபியூட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. அந்த குறிப்பாக பேர் வந்து விட்டது, மறந்து விட்டது, தைரியமா பேசினார்கள். இந்த கணவனை இழந்தவர் இந்த மாதிரி முற்போக்கா நடந்தார் என்று சொல்லி அவரையும் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார், நன்றி. அதாவது நம்பிக்கைன்றது தவறில்லை சார். ஆனா அதை செஞ்சுக்கிறவங்க சொல்லணும், எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க. அவங்க சொல்லாதே நம்மளா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து நீங்க செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றதும், அவங்களை கட்டாயப்படுத்துறதும், செஞ்சுக்கலன்னா உனக்கு நீ சொர்க்கம் கிடைக்காது இதெல்லாம் சொல்றதும் எந்த விதத்துல முட்டாள்தனம் அப்படின்றதுதான் நம்ம யோசிக்கணும். செஞ்சுக்கிறவங்க நம்ம நம்பிக்கையோட இருக்கிறவங்களை பத்தி நம்ம கவலை கிடையாது. அது அவங்களுக்கு தேவைன்னா அவங்க செஞ்சுக்கிட்டு அவங்களோட நம்பிக்கை, அதை வந்து யாரும் தடை சொல்ல போறது. சமீப காலமாக இந்த இங்கிலாந்து லண்டனுக்கு வந்த ஒரு சாமி என்று சொல்வார், அவர் சுவாமியோ என்னோ பேரை சொல்ல விருப்பம் இல்லை. அவர் சொல்லுவார், நீங்கள் உங்களோட தகப்பனாருக்கு திதி செய்யவில்லை, அவர் இன்னும் பேயாக திரிகிறார் என்று சொன்னோன்னு எல்லாரும் நம்புகிறார்கள். அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு போனார்ல, அவர் பார்த்துட்டு. இல்ல அவர் இப்ப சிறையில இருக்கிறார். அப்ப அவருடைய வேலை என்று சொன்னா முதல் காரியமாக சொல்லுவார், உன்னுடைய தகப்பனாருக்கு இப்ப வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இருக்கிறவர்கள் இதை பின்பற்றுவது குறைவு, அப்ப பெரும்பாலானாக்கள் அப்படியான்னு சொல்லி அதை சொன்னதை அவர் சீரியஸா எடுத்துக்கொண்டு செய்கிறார்கள். அப்படித்தான் அவர் பயத்தை உண்டாக்கி போட்டு மிச்சத்தை செய்கிறார்கள். அப்ப என்ன செய்யறது? வாங்க சார், ஆரம்பிங்க சார். வாங்க. நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். அருமையான தலைப்பு தான். ஏன்னா இது வந்து பேசப்பட வேண்டிய தலைப்பை பத்தி நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இது நமக்கு என்னை பொறுத்தவரையில நடந்த நிகழ்வுகளை, குடும்பத்தில் நடந்த நிகழ்வை வச்சு நான் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன்.
அதாவது என்னுடைய தாயார் இறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அப்போ எங்கள் அம்மாவுக்கு வயசு வந்து 75 80 வயசு இருந்தாங்க. ஸோ நாங்கள் சென்னையில் இருக்கும்பொழுது நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம். அதனால் வந்து அவங்க ஊரில் வந்து சாரி, முதல்ல எங்கள் அப்பா இறந்தார். இறந்துக்கும் போது வந்து எங்கள் அம்மா வந்து நாங்கள் போனோம். நாங்கள் போன உடனே நீ வந்து எனக்கு என்ன இருந்தாலும் வெள்ளைப்புடவை போடுப்பா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. நான் சொன்ன வந்து வெள்ளைப்புடவையெல்லாம் போட மாட்டேன், எந்த காலத்துலையும் போட மாட்டேன். நீ வேணும்னா வந்து அதை வெள்ளையாக்கி போட்டுக்க வழியா வந்து நான் வந்து எதுவுமே போட மாட்டேன். வெள்ளை அப்பா வந்தார், இறந்தார். அப்பா இறக்கும் பொழுது வயசு 88 90 கிட்ட இருக்கும். இப்போ உனக்கு வயசு 75 80 ஆச்சு. அதனால வந்து இதற்கு போய் வந்து இது சொல்ல முடியாது. வந்து புடவையெல்லாம் வந்து யார் சொன்னாங்க இல்லை, ஊரில் ஒரு மாதிரி நினைக்கிறேன். முதல் புடவை வந்து பிறந்த இடத்து கோடி போடும்போது எனக்கு வெள்ளை தான் வேணும் அப்படின்னு. நீ வேணும்னு கேட்டாலும் சரி கேட்காட்டும் சரி அது நான் போட முடியாது அப்படின்னு சொல்லி கட்டாயம் எங்கள் அம்மாவுக்கு வெள்ளைப்புடவை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன வந்து அவ்வளோதான். இது வந்து முதல்ல இருந்தது. அப்போ என்ன எல்லாரும் வந்து ரொம்ப கேவலமாக ஒரு மாதிரியாக பேசுனாங்க, இவன் என்ன இருக்கிற சம்பிரதாயத்தை இதெல்லாம் மாத்திரான் அப்படின்ற மாதிரி அப்படின்னு. மாத்துறதோ இல்லையோ போடக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சதுக்கு அப்புறம் சென்னைக்கு வந்தாங்க, கூட தான் இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்ததுக்கு அப்புறம் வந்து இங்கே சென்னையில் என் கூட தான் இருந்தாங்க. என் கூட இருக்கும்போது என்னங்கன்னா, அப்போ இந்த வீட்டில் உள்ள இந்த வயசான மக்கள்லாம் கொஞ்சம் முன்ன முன்ன இருந்தாங்க. வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதில் இருந்தாங்க. எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய போக்கை பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல முன்னால் வரக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை வந்து இது போட்டாங்க, கண்டிஷன் போட்டாங்க. எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளேயே முடங்கி, ஏமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்களே, வெளியே போய் பேசுவீங்களே, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வரக்கூடாது. அந்த அம்மா சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எனக்கே ஒரு மாதிரியா இருக்குடா அப்படின்னு சொல்லும்போது நான் தான் சொன்னேன், அது யார் அப்பா வந்து இறந்துக்கும் போது வயசு 88 90. அவர் இறந்ததை போயிட்டு வந்து அவர் வாழ்ந்து முடிஞ்சு அவருடைய காலத்துல போயிருக்காரு. உனக்கும் வயசு அடுத்து நீயும் போக வேண்டிய நேரத்துல இருக்கிற. அப்படி இருக்கிற நேரத்துல வந்து இந்த கிழவிங்களுக்கு வேற வேலையே இல்லையான்னு சொல்லி கீழே வந்து சொன்ன வந்து சொல்லிட்டு வந்து, ஏமா இந்த மாதிரி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரே வாரத்துல அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வந்தேன். காலி பண்ணிட்டு நாங்கள் வேற வீட்டுக்கு வந்தோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நம்மளை எதிர்த்து பேசுறவங்க மத்தியில வந்து முதல்ல வரக்கூடாது. அப்புறம் புதுசா வீடு திறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பன் வெட்டுறது வந்து எங்க அம்மாவை திறக்க வச்சாங்க. இது வந்து இது நடந்த நிகழ்வுகள். ரெண்டாவது, எங்க எங்க அக்கா மாப்பிள்ளை இறந்தாங்க. எங்க அக்கா மாப்பிள்ளை இறக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நாங்க எல்லாரும் போனோம். ஊர்ல போகும்போது அவங்களுக்கு சொன்னாங்க வந்து, நான் பட்டுப்புடவை எடுத்து கொடுத்தேன். புடவை எடுத்து கொடுக்கணும்னு சம்பிரதாயம் இருக்குன்னா நான் பட்டுப்புடவை எடுத்து கொடுத்தேன். எல்லார் வீட்லயும் என்னப்பா இப்படி பண்ணாங்க, நீ மட்டும் பட்டுப்புடவை? ஆமாடா, பட்டுப்புடவை தாண்டா எடுத்து கொடுப்போம். எல்லா நேரத்தையும் சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. இது என்ன எல்லா நேரத்துலையும் செய்யறோம், இந்த நேரத்தை கொஞ்சம் நல்லபடியாக எடுத்துட்டு போட்டு வந்தார். அவருக்கு என்ன வயசு, அவருக்கு 75 வயசு ஆச்சு, கஷ்டப்பட்டு இந்த போயிட்டாரு வந்து. அதுக்காக வந்து நீங்க நிறைய விஷயங்களை மீறுற மாதிரி தெரியுது. மீறதெல்லாம் எவன் சம்பிரதாயமும் எனக்கு தேவையில்லை. கூட சுடுகாட்டுக்கு எவனா வர்றவங்க தான் வாங்க, இல்லைன்னா வந்து நீங்க இருந்துக்கோங்க, நான் வண்டியில வச்சு தள்ளிட்டு போய். இப்போ எல்லாம் உங்க 4 பேர் தூக்கணும்னு அவசியம் இல்லை. தள்ளு வண்டி இருக்குது, தள்ளி வச்சு மோட்டர் காரில் வச்சு அழிட்டு போயிட்டே இருப்போம். வந்து எவன் தயவும் தேவையில்லை. குழி தோண்டதுக்கு வேணா ஜேசிபி மிஷினை வச்சு தூட்டிட்டு நம்ம போயிட்டே இருப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த இதை மாற்றணும். அதுல இருந்து நான் ஃபாலோ பண்ண அந்த இதை வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எல்லாமே ஊரில் வண்டியெல்லாம் போகுது. பாடிஸ் எல்லாம் வந்து பெண்களை பொறுத்தவரையில் வந்து கலர் புடவை, நான் பட்டுப்புடவை எடுத்து கொடுத்ததுனால இப்போ எல்லாருக்கும் வந்து அந்த நேரத்தை செய்யணும்னு பிரியப்பட்டா. இது நான் சொன்ன வந்து இது வந்து ஒரு சடங்கு பிரியப்பட்டா செய்யுங்க, யாருக்கு பிரியமோ, எனக்கு செய்யணும்னு தோணுச்சு நான் செய்தேன் அப்படின்னு சொல்லி அதை செய்து விட்டு. பெரும்பாலும் எப்பொழுதுமே வந்து பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி நடத்தக்கூடிய இந்த மாதிரி ஒரு அவல நிலைகளை வந்து அடுத்து முக்கியமான இந்த பால் வச்சு இந்த தாலியை கட்டணும்னு சொன்னாங்க. தாலி வேணும்னா போட்டுக்கிறா, எப்ப வேண்டாம்னா கட்டுக்கிற. தாலி கட்டுறது, பொட்டு வைக்கிறது, இதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. இது யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது. எங்க அம்மா வந்து பேசாம இருந்தாங்க. அவங்க வந்து கிறிஸ்தவத்துக்கு மாறினாங்க. கொஞ்ச நாள் இடையில வந்து பைபிளை தூக்குனாங்க, சாமி கும்பிட்டாங்க, இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க அக்கா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பொட்டு வச்சாங்க, பூ வச்சாங்க. அதெல்லாம் எல்லாரும் பொட்டு வைப்பாங்க, பூ வைப்பாங்க, எல்லாம் வச்சுக்குவாங்க. எல்லாத்தையும் முன்னா வீட்டில் யாரும் முதல் பாசியம் அவங்கள தான் கூப்பிட்டு முன்னால் வச்சு கேட்கறது. இது வந்து காலங்காலமாக செய்யணும்னு சொல்லி அந்த பழக்கத்தை நாங்கள் குடும்பத்தில் கொண்டு வந்ததுனால எங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் நிறைய துக்க சம்பவங்கள்லாம் நடந்தது. அதெல்லாம் அப்படியே வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுது. நான் வந்து சொல்றது, இந்த மாதிரி நடந்தால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசியாக சொன்னது, நான் செத்தா மருத்துவ பரிசோதனைக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்துடணும்னு சொல்லி நாராயணமூர்த்திட்ட ஒரு தடவை யோசனை சொன்னா வந்து, அப்புறம் ராமு சார் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொன்னார். அதனால நானும் பதிஞ்சு வச்சிருக்கிறேன். வந்து கார்டு இன்னும் வரல, வந்தா அந்த இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி வச்சிருக்கேன். என் மனைவி செத்தா நான் எடுத்து போடுறதும், நான் செத்தா என் மனைவி எடுத்து போடணும்னு முன்னக்கூடிய ஏற்கனவே பேசி வச்சிருக்கிறோம். கையெழுத்து போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். உயிலும் எழுதி வச்சிருக்கிறேன். அதனால
செத்தா இந்த ஒரு சம்பிரதாயங்கள் சடங்குகள் எதுவுமே பண்ணக்கூடாது, நாம வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்க வீட்லயே சொல்லி வச்சிருக்கேன். நான் அடுத்து இந்த ஃப்ரேம் தான் இந்த போட்டு வைக்கிறேன். சார் வந்து கார்டை பர்ஸ்ல வச்சிருக்கேன், நாராயணமூர்த்தி விட நான் பர்ஸ்ல வச்சிருக்கேன்னு சொன்னா, சார் வந்து சொன்னாரு என் பர்ஸ்லயே வச்சிருக்கிறேன், 1 மணி நேரம் தான்னாரு. அதே போலதான் நாங்களும் இருக்கிறோம். வந்து 2 பேரும் உடம்பு எழுதி கொடுத்துருக்குறோம். பிள்ளைங்க வெளியில இருக்கிறாங்க. எங்க பிள்ளைங்கிட்டே சொல்லிட்டோம், நாங்க செத்தா முடிஞ்சா வந்து பாருங்க, இல்லையா அங்க இருந்து இந்த வீடியோ சாட்ல வந்து நிறைய பேர் காட்டுவாங்க, அதோட முடிச்சுக்கோங்க. வேற எதையுமே ஸ்பெஷலா செய்யக்கூடாது. எந்த இது பண்ண எங்க அம்மா இறந்ததுக்கும் எங்க அப்பா இறந்ததுக்கும் நாங்க ஆர்ஃபனேஜ்ல போய் தான் நினைவு நாளை வச்சு கொண்டாடுறோமே ஒழிய, நான் இந்த மாதிரி திதி கொடுக்கறது இது பண்றது அதெல்லாத்தையும் எதையுமே நாங்க ஃபாலோ பண்றதே கிடையாது. அந்த வழக்கத்திலே தூக்கி போடுறது, அந்த எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு எவ்வளவோ வருஷக்கணக்கு ஆகி போச்சு. வந்து இந்த நல்ல நிகழ்வை வந்து எல்லாத்தையும் எனக்கு பயிரணும்னு தோணுச்சு. வந்து அதனால சொல்றேன், நன்றி. பிரசன்ன மாதிரி ஆட்கள் வந்து செய்த வந்து இது வந்து அந்த வேகம் விவேகம் எல்லா பெண்களுக்கும் வரணும், எல்லாரும் அது துணிச்சலா வரணும் அப்படிங்கிறத நான் பாராட்டுறேன். அதே சேர்ந்த வாய்ப்புக்கு நன்றி செய்ப்பேன் சார். வாழ்த்துக்களுக்கு நன்றி சார். நன்றி. நன்றி சார், நன்றி, பாராட்டுகள். சக்கரபாணி இன்னொரு சார். சடங்கு ஒண்ணு செய்யறாங்க சார். 3 மாசம் முடிஞ்ச உடனே இந்த திருவள்ளூர் சைட்ல ஒரு கோவில் இருக்குது, வீரராகவ பெருமாள் கோவில். அந்த கோயிலுக்கு அந்த லேடிஸ போயிட்டு அங்க நைட்டு தங்க வச்சுட்டு அவங்கள குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சாமியை கும்பிட்டுட்டு வராங்க சார். அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கணும், வெளியில போகணும், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும், இதெல்லாம் பண்றாங்க சார். இது ஒரு சடங்கு இருக்குது. அந்த இதெல்லாம் வந்து சடங்கு ரீசெண்டா எங்க வீடுகள்ல நடந்ததை பார்த்ததால நான் இதை சொல்றேன். அந்த சடங்கு இது வந்து எல்லாத்தையும் தூர ஒரு எரிக்கணும்னு சொல்லியாச்சு. ஏற்படுத்தி நாங்க அது பேர் மோட்ச விளக்கு போடுது. முதல்ல வந்து பெண்கள் வந்து அதை வந்து செய்ய முடியாது, இந்த விருப்பம்ன்ற அந்த முதல் நிலைக்கு வரணும். அடுத்ததுதான் அப்பதான் அது அந்த இது வரும். இல்லைன்னா அத மாதிரி இல்ல, அத மாதிரி துணிச்சதா பேசுற பெண்கள் இன்னுமே வரல மனப்பக்குவம் சார் சமுதாயத்துல. அதுதான் இப்பதான் வந்து நம்ம பசங்க சொல்ல எல்லாம் தூக்கி வேண்டியதா போட்டு போறாங்க. இருக்குது. இப்பதான் கவலைப்படுறது கிடையாது, தலையை கட்டிட்டு வச்சுதான் ஜாலியா இருக்கிறாங்க. அது பிரச்சனை இல்லைல்ல, இப்ப நல்லா ஜாலியா இருக்கான், பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் இந்த சபை ஒரு சில இடங்கள்ல இன்னும் பல பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மி. மேம்போக்காக ஒரு நல்ல நிலையில இருக்கிறவங்க, கொஞ்சம் வளர்ந்த நிலையில இருக்கிற மனநிலையில இருக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி தான். ஆனாலும் இன்னும் பல இடங்கள்ல இந்த சம்பிரதாயங்கள் ரொம்ப கொடுமையா தான் நடந்துட்டு இருக்கு.